தமிழ் இனத்தின் இளம் படைப்பாளிகளை, இளம் ஆய்வாளர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுடைய படைப்பு திறன்களுக்காக விருது வழங்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி தமிழ் சிலம்பரசன் அவர்களே, அன்பு தம்பி சரவணன் தங்கப்பா அவர்களே, இங்கே நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் தம்பி செவ்வியன் அவர்களே, இந்த நிகழ்வில் இளம் படைப்பாளிகளாக தமிழ் இனத்திற்கு பல்வேறு வகைகளில் கருத்தியல் ஆயுதங்களை வழங்கி விருதுகளை பெற்றிருக்கும் அன்பு தம்பிகள் பால்ராஜ் கரிகாலன் அவர்களே, திருமுருகன் காளிலிங்கம் அவர்களே, கதிர் நம்பி அவர்களே, சேயோன் அவர்களே, முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களே, இவர்களுக்கு சிறப்பு செய்து பாராட்டி சிறந்த உரைகளை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய மூத்த இளைஞர் முனைவர் பி யோகீஸ்வரன் அவர்களே, அன்பு தோழர் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களே, அன்பு தம்பி வரலாற்று ஆய்வாளர் மன்னன் அவர்களே, இங்கே செந்தில் வரதவேல் அவர்கள், அன்பு ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் தம்பிகள் செந்தில் வரதவேல் அவர்களே, தம்பி மணி அவர்களே, யாப்பு எழுதுறல் அமைப்புகளைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்போடு வந்து இறுக்கத்திலும் எழுந்து செல்லாமல் லட்சிய பிடிப்பு இருக்கின்ற காரணத்தால் இதுவே எங்களுக்கு குளிர்போதன அறை என்பது போல உட்கார்ந்திருக்கும் அருமை நண்பர்களே, இளவர்களே, சகோதரிகளே, தோழர்களே, இந்த விழாவில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இதை ஒருங்கிணைத்ததில் 2 கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இளம் படைப்பாளிகளுக்கு, ஆய்வாளர்களுக்கு விருது வழங்குகிறது. அதே சமயம் மூத்த அறிவாளர்கள், படைப்பாளிகள், தமிழ் தேசியர்களை நாம் சிறப்பு செய்ய வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிணைப்பு நோக்கத்தோடு மிகச்சிறப்பாக ஐயா யோகீஸ்வரன் அவர்களுடைய நூலையும் இங்கே மறுவெளியீடு செய்தது பாராட்டுக்குரியது. நான் அவரை மூத்த இளைஞன்னு சொன்னேன். பாவேந்தர் சொல்லியிருக்காரு, தமிழ் எங்கள் இளமைக்கு பால். அதுதான், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல். நிறைய அந்த தமிழை பற்றி நம்முடைய பாவேந்தர் சொல்லியிருக்கிறார். அதற்கு எடுத்துக்காட்டு தான் யோகீஸ்வரன் அவர்களுக்கு இளமைக்கு பால் தமிழ் பால். அது குமரி மண்ணில், நம்முடைய குமரி கண்டத்தின் மிச்ச மண்ணில் அவர் பிறந்து வளர்ந்த காலத்திலிருந்து நம்முடைய தமிழ்நாடு தெற்கெல்லை மீட்பு போராட்டத்தில் ஈடுபட்ட காலத்திலிருந்து தமிழ் தேசியத்தான் இருந்திருக்கிறார். அது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் என்னுடைய இந்த 75வது ஆண்டை ஒட்டிய நிகழ்வுகளுக்கு தகவல் தெரிவிக்கல் என்று சொன்னார்கள். நான் அதில் ஈடுபடவில்லை. உண்மைதான், யாருக்கும் நான் அழைப்பு சொல்லவில்லை, அது ஈடுபடவில்லை. எங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் கி வெங்கட்ராமன் அவர்களும், இங்கே வந்திருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி போன்றவர்களும், மற்ற தோழர்களும், முன்னணி வீரர்களும் அந்த ஏற்பாடுகளை செய்தார்கள். அதில் நான் யாருக்கும் தனியாக அழைப்பும் கொடுக்கல, அந்த ஈடுபடவும் இல்லை. அதனால் ஐயாவுக்கு ஈடுபட்டு போயிருக்கும் என்ற என்னுடைய வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது, இந்த நிகழ்ச்சியில் இவ்வளவு இளம் படைப்பாளிகள், போர்க்குணம் உள்ளவர்கள், படைப்புகளை வழங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் நம்முடைய இனத்தில் இருக்கிறார்கள் என்பது என்னை போன்றவர்களுக்கு அதிகம் பேர் தெரியாது. கதிர் நம்பியை தெரியும், நேராக சந்தித்து பேசிக்கிறது கூட இல்லை. மற்ற இந்த தம்பிகள்லாம் பால்ராஜ் கரிகாலன், முருகன் காளிலிங்கம், சேயோன், சுப்பிரமணிய சிவா நம்ம இயக்க தோழர் அதனால அவர் தெரியும். மற்றவர்கள்லாம் இவ்வளவு செய்கிறதும் அவங்க பேசியதும் எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவர்கள். இந்த தம்பிகள் சுருக்கமாக பேசினாலும் எவ்வளவு திரட்சியான அறிவாற்றலை வைத்திருக்கிறார்கள்,
செய்தியோடு இருக்கிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் அவர்களுடைய உரை அமைந்தது. தோழர் கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்கள் தமிழ் இன பாதி, ஆனால் தமிழ் தேசியர் இல்லை. தமிழ் தேசியம் என்பது அரசியல் அல்ல. தமிழ் தேசியம் என்பது மதம் அல்ல. தமிழ் தேசியம் என்பது இனம். அந்த இனத்தில் எல்லாரும் இருப்பார்கள். கார்ட்டூனிஸ்ட் பாலா போன்றவர்கள், மன்னர்மன்னன் போன்ற ஆய்வாளர்கள், நமக்கு நம்ம இனத்துக்கே, பிறந்த இனத்துக்கே துரோகம் செய்பவர்கள். நீங்க இப்ப ஒரு கற்பனையான இனத்தை சொல்றான் இந்தியன்னுட்டு. இந்தியன்னு ஒரு கற்பனையான இனம் சொல்றான். மிகப்பெரிய மோசமான வலதுசாரியான பாஜக காரனும் இந்தியன் தான். புரட்சி பண்ற கம்யூனிஸ்டுகளும் இந்தியன் தான். ஏன் அவங்க இனம் அதான் இனம். அது கற்பனை. அப்படி இந்தியன் என்ற ஒரு இனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திராவிடன் என்ற இனமும் கிடையாது. திராவிடத்தை சொல்லும் பொழுது நீங்கள் வேற மாதிரி சொல்ல வேண்டியதில்லை. திராவிட இருபிறப்பாளர்கள்னு சொன்னால் போதும். ஏன்னா அவன் நம்ம தமிழனா பிறந்தவனு இருப்பான், அவன் திராவிடனா நினச்சிக்குவான் வேற ஒரு இனத்தை. அந்த இனம் இருக்கோ இல்லையே தெரியாது. அதனால அவர்களை நான் சொல்றது திராவிட இருபிறப்பாளர்கள். பெருமையாக சொல்லிட்டு போவோம், நாங்கள்லாம் ஒரு பிறப்பாளர்களப்பா. தமிழன் தமிழச்சி என்ற ஒரு பிறப்பு தான் எங்களுக்கு. எங்கள் இனத்தில் நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான், அறிவாளி இருக்கிறான், முட்டாள் இருக்கான், துரோகம் செய்கிறவனு இருப்பான். ஒரு இனம் அப்படித்தான். இன்னும் தெளிவாக சொல்வது, இந்த தமிழினத்தில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனும் இருக்கிறார், காட்டி கொடுத்த கருணாவும் இருப்பார். கருணாவின் தாய் தந்தையை மாற்ற முடியுமா? முற்போக்காளர் இருப்பான், பிற்போக்காளர் இருப்பான். நம்ம முதல்ல இந்த தேசியத்தை இனத்தை பயன்படுத்த தொடங்குவதனால இது ஒரு அரசியல் கொள்கை. அதுல அரசியல் இருக்கு. நீங்க விரும்பினா அரசியல் இருக்கலாம், இல்லைன்னா போகலாம். ஆனா தமிழ் தேசியத்தை மறுக்க முடியாது. அது நீங்க பிறந்த இனத்தினால் வந்தது. உலகம் இனங்களால் தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இனங்களுக்குரிய நாடுகளாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இனங்களுக்குரிய நாடுகள் அமையாத இடங்களில் போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. போர் புரியாமல் குமுறி கொண்டிருப்பவர்கள் தமிழர்கள். தம்பி மன்னன் நம்முடைய வரலாற்று ஆய்வுகளில் அதிர்வேட்டுக்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். மகிழ்ச்சி, பாராட்டுக்கள். நம்ம ஆய்வாளர்கள் பெரிய ஆட்கள் தான் தெரியும், வெளியே சொல்ல பயப்படுவாங்க. துணிச்சலா சொல்றார் மன்னர். பேர் சொன்னா வருத்தம் வரும். தம்பிக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான். சோழர்கள் ஆய்வு, சோழர்கள் கல்வெட்டு, உடையார் கோயில் கல்வெட்டு, உடையார்குடியா கல்வெட்டு, ஆதித்த கரிகாலன் கொலை, பிராமணர்களை தண்டிச்சது, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்காங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. அவள்கிட்ட பொல்லாப்பு வாங்கக்கூடாது. அவளுக்கு அடுத்த வீட்டு பங்காளியா இருக்கக்கூடிய திராவிடத்துக்கிட்ட பொல்லாப்பு வாங்கக்கூடாது. ஏன்னா ஆட்சியில் இருக்கா வாய்வாள்லாம், நம்ம வெளியில இருக்கிறோம். இந்த பாழா போன அச்சத்தினாலேயே நம்ம இனம் வீழ்ந்து கிடக்கிறது. உள்ளபடி சொன்னா என்னங்க குற்றம்? ராஜராஜன் தண்டிக்கவில்லை. ஏன்னா தண்டிச்சான்டா கல்வெட்டு இருக்கு. மன்னர் வந்து அதை எழுதுறார். அவங்க அண்ணனை கொலை செஞ்சவன தண்டிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, விட்டுறல. ஆதித்த கரிகாலனை கொலை பண்ணவங்க. இது நம்ம அறிஞர்களுக்கு தெரியும், ஆய்வாளர்களுக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்ச ஆய்வாளர்களுக்கும் தெரியும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். பகிரங்கமா சவால் விட்டு ஏன்டா இப்படி சொல்ற? நமக்கு இருக்கிற இதே நம்ம அந்த வேலு நாச்சியார் குயிலின்னு ஒரு பொண்ணு போராளி, நாடகத்திலெல்லாம் போட்டாங்க, எல்லாம் வந்து இப்போ எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த காலத்திலே நம்ம எல்டிடி தற்கொலை படம் மாதிரி குயிலி, அதன் தொடர்ச்சி தான் சயனைடு கட்டிக்கிட்டு போய் எதிரியை அடிச்சுட்டு சாவுறது. அதை செஞ்சவர் குயிலி. என்ன வருது நம்ம தமிழினத்தில்? குயிலின்னு ஒரு பாத்திரமே இல்லை, ஒரு நபரே இல்லை.
நான் என்ன சொல்றேன், இல்லாமே இருந்துட்டு போகுதுப்பா, இருக்கான்னு சொல்லி இருக்கிறவனுக்கு உரம் ஏத்துறா அப்படியே சொன்னான். எனக்கு தெரியாது இருக்காளா இல்லையான்னு தெரியாது, நான் பெரிய ஆய்வாளர் கிடையாது. என்னங்க இந்த தமிழ் இனத்துல இந்த கோளாறு ஆராய்ச்சி ரொம்ப பண்றாங்க. அந்த ஃபீல் அப்படி இருந்தானா நல்லது தானே. அது மாதிரி நம்ம பொண்ணோளுக்கு பசங்களுக்கு அந்த வீரத்தை விட்டு, உன் முன்னோர்கள் ஒரு ரத்த உறவுகள் இப்படி வீரமா இருந்துச்சுன்னா தான் இந்த தலைமுறைக்கு வீரம் வரும். 19 அதை பாரு பண்ண பாரு அவனை பாரு சொல்லிடுங்க வராது. ரஷ்ய புரட்சியை பாரு, பிரெஞ்சு புரட்சியை பாருன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன உடம்புல ஏறும். இப்போ சொல்றீங்களே பிரபாகரனை பாருன்னு, அப்பதானே உடம்புல ஏறுது ஏனோ சூடு ஏறுது. இதுக்கு நான் சொல்ல வர்ற ஆய்வாளர்களுக்கு அப்படி இருந்தா என்ன. குயிலியை பற்றி நல்லா சொல்றாங்க, ஒரு பொண்ணு இருந்திருக்கா நல்லதானே சொல்றான். இவ்வளவு பெரிய உலக வியக்கக்கூடிய பெரிய குயிலை எழுப்பிய பேரரசன் ராஜராஜன் உள்ளாட்சியெல்லாம் சிறப்பாக நடத்தினவன். அவன் எங்கே மறைஞ்சான், எங்கே அவனுடைய சமாதி இருக்கு தெரியாது. ஒரு 10-15 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு, 10 ஆண்டுக்கு முன்னாடி 10-15 ஆண்டுக்கு முன்னாடி வந்துச்சு. அங்கேயே தான் உடையார்குடியில் இருக்குது. அந்த குளத்துக்கு அருகில் உள்ள ஒரு கல்வெட்டில் அந்த இடத்துல அவருடைய சமாதி இருக்குன்னு ஒரு கல்வெட்டு, இந்த சொல் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார். கும்பகோணம் ஒரு ஆய்வாளர், அவர் பேர் மறந்து போச்சு, பிராமின் தான் அவர். காசிராம அண்ணன், காங்கிரஸ் நாடாளுமன்ற எம்எல்ஏவாக இருந்தவர் காசிராம அண்ணன். அப்போ தென்னரசு போயிருக்காரு, தங்கம் தென்னரசு அமைச்சராக இருக்கார் திமுகவில். சரி அந்த இதை நினைவு மண்டபம் கட்டுவோம்னு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. கருணாநிதி வந்து சரி கட்டலாம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தங்கம் தென்னரசு அதுக்கெல்லாம் அந்த வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனடியாக நம்ம இனத்தை ஆய்வாளர், சோழர்களை ஆய்வு பண்ண நம்ம தமிழ் இனத்தை ஆய்வாளர் அந்த கல்வெட்டில் கூறுவது அப்படி சந்தேகமுறை உள்ள செய்தி அல்ல, அந்த இடத்தில் சமாதி இருந்ததற்கான சான்றுகள் இல்லைன்னு சொல்லிவிட்டார். திராவிட இருபுறப்பாளர்களுக்கு அது போலதான் ஆய்வாளர்களுடைய சந்தேகம் வர்றதுனால அதை நாங்கள் அந்த கல்லறையை கட்ட வேண்டாம் சமாதின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாங்கள் அப்போலேயும் சொல்கிறோம், போயிட்டுருக்கோம், அந்த இடத்துக்கு போகிறோம், மக்கள் போயிட்டுருக்காங்க. இப்போவும் அந்த நிலத்தை வச்சுருக்க நான் கொடுத்துட்றேன்னார் அப்போ பெரியவர். அவர் இறந்துட்டார், அவர் மகன்களும் தர்றேங்கிறாங்க. இப்போவும் பெரிய ஆட்கள், அவங்களும் வயசான ஆட்கள், பெருமையாக இருக்காங்க, எடுத்து செய்யுங்க ராஜா எனக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அடக்கம் பண்ணவில்லை என்றால் என்ன உனக்கு வந்துருச்சு? எதிரிகிட்டேருந்து கற்றுக்க வேண்டாமா? ஏன்னா ராமர் பிறந்தாருன்னு அந்த இதை சொல்கிறாங்க அயோத்தியில், அவங்க தாய் போய் எழுதி வச்சுருந்தாங்களே, தசரதனும் அந்த அம்மா கோசலையும் ஜாதகம் எழுதிச்சிருந்தாங்க. மூளை வேண்டாம் உனக்கு, சொந்த மூலம் எதிர்கிட்டாலும் படிச்சுக்க. அப்போ அவன் போகிறான் லல்லா, அதேனா லல்லா ராமன் குழந்தை ராமர் கிடக்கிறாரு, உணர்வுபூர்வமாக போகிறாங்க, கும்பிட்றாங்க, உணர்ச்சி படுறாங்க, புத்துயிர் பெற்று அதை புத்தாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க, பூசா கட்டிட்டாங்க. ஓ மன்னன் இங்கே புதைக்கப்பட்டிருக்காண்டா, உனக்கு உணர்ச்சி வரும், எழுச்சி வரும், விடுதலை உணர்வு வரும். அதை தடுக்கிறது தான் உங்களுடைய நினைவு சின்னங்கள்லாம் அழிக்கிறானுங்க. அது புரிஞ்சு அந்த இடம் உண்மையாக பொய்யான ஆராய்ச்சி இறங்குறாங்க நம்மால். இது எப்போ இந்த மூளை மாறும்? ஏன் இந்த மூளை வருது? உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறதுனால களத்துக்கு வராமல் இப்போ பெரிய மேதை உட்காந்துக்கிட்டு சிந்திப்பார், நல்லது கெட்டது எல்லாம் திண்ணையிலே உட்காந்துக்கிட்டு. ஆமாம், பட்டுக்கோட்டையில் தான் பண்ணார், திண்ணை பேச்சு பிறரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி அப்படின்னாரு அந்த காலத்தில். யாரை பார்த்து பண்ணார்? திராவிட இருபுறப்பாளர்களை பார்த்து தான் பண்ணார். அப்போ அவர் இப்போ கம்யூனிஸ்ட்டு. ஆமாம், அது எஸ்வாட் போட்டான். அது மாதிரி நம்ம ஆளுங்க இருக்காங்க. இப்போ அது மாதிரி செய்யக்கூடாது. ஒரு ராஜராஜனுக்கு அடையாளம் இல்லை, கல்லறை அங்கே சமாதி பாவில் ஒரு உடல் புதைக்கப்பட்டிருக்கு சொன்னால் என்ன குற்றம் வந்துருச்சு உன்கிட்ட? அந்த இடத்த கட்டி அங்கே போய் வந்தான்னா அவனுக்கு நம்ம மன்னன் பிடிக்கும் தான் இவ்வளோதான் பண்ணாயான்ட்டு வீர உணர்வு வரும், அறிவாற்றல் வளரும், நம்பிக்கை வரும், வாழ்ந்த இனம்னு. அதை விட்டுட்டு அந்த இடம் சரியா இல்லைன்னா ஆராய்ச்சி பண்ணுறான் பாருங்க. வேற இடம் சொல்லு, நீ இல்லைன்னா சொல்லுங்க, முயற்சி எடுங்க. எங்களால் நீங்கள் எங்கே சொன்னாலும் நாங்கள்லாம் ஒத்துக்கிட்டு போவோம். எப்படியோ ராஜராஜனுக்கு ஒரு இடம் தந்து நினைவு சமாதி, அதான் எங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நம்மெல்லாம் பிள்ளைகளை கவனிச்சுங்க, இளைஞர்கள் இந்த மாதிரி நம்மளை குறுக்குவேட் பண்ணிட்டு நம்ம வரலாறே இல்லாமல், நமக்கு ஒன்றுமே பெருமை இல்லாமல் நம்மளை வந்து ஒரு அடிமைப்பட்ட இனம் மாதிரி, கோழைகள் இனம் மாதிரியும். இவங்க பெரிய பகுத்தறிவு மன்னர்கள்லாம் யோக்கியர்கள், மன்னர்கள்லாம் படையெடுத்தவன். சீசரை சொல்ல மாட்டான்,
வாங்க தான் சீசர் சொல்லிக்குவானுங்க, அலெக்சாண்டர் சொல்ல மாட்டான். நம்ம கரிகாலன், நம்ம ராஜராஜன், நம்ம பாண்டியன் நெடுஞ்செழியன் இவனை சொல்லுவாங்க. மன்னர் என்ன பண்ணான் தெரியுமா, சொல்ல சான்று கூட. அங்கே போய் அடிமை பண்ணா, இது பண்ணா, அதை பண்ணா, போய் பிடிச்சிட்டு ஏதாச்சும் வழிகிறதுக்கு பாதையை விட்டு வந்துடும். அப்போ கரிகாலங்க போனான், எம்ஏமலை வரையும் போனான். எங்கள் ஐயா குடவாயில் பாலசுப்ரமணியன் சொன்னார், அங்கெல்லாம் சோழா பாஸ் இருக்குது திபேத் எல்லையில். கரிகால் சோழன் போனது சோழர் கணவாய் சோழா பாஸ், இன்னைக்கு அந்த பேர் தான் அங்கே இருக்குது. உடனே எழுதுறாங்க. இந்த ஒரு மதன் ஒரு கார்ட்டூனிஸ்ட் பெரியவர் இறந்துட்டார், அவர் இப்போ இருக்கார். அவர் அந்த மொழியில் சோழான்னாக்கா வேற அர்த்தம், சோழனை குறிக்காதுன்னு எழுதுறாங்க. தினமடியே வந்துச்சுங்க. அப்போ வந்தது ஒரு 15 வருஷம் முடியுது, 20 வருஷம் முடி இருக்கும். அவர் குடவாயில் பாலசுப்ரமணியன் சொன்னதுக்கு மறுப்பு. அவங்க எவ்வளோ விழிப்புணர்ச்சியோடு இருக்காங்க, எச்சரிக்கையாக இருக்காங்க. உனக்கு எந்த அடையாளம் வரக்கூடாது தமிழ் பயிர்களுக்கு. இந்த படிப்பினை நம்ம பிள்ளைகளுக்கு வேணும். அடுத்து தமிழ் தேசியம் என்பது தமிழ் இனத்தில் பிறந்த அத்தனை பேர் தமிழ் தேசியர் தான். அப்போ உனக்கு தமிழ் தேசம் தாயகமாக இல்லையா, அதான் கேள்வி. தமிழ் தேசம் உனக்கு தாயகம் என்றால் தமிழ் தேசியர் போங்க. பிற மொழிக்காரங்க இருக்காங்கன்னா இருக்கட்டும், பல நூறாண்டுகள் வந்தவங்க அந்த மண்ணின் மக்களாக இருக்கட்டும், சம உரிமை கொடுப்போம். அதுக்காக அவங்களுக்காக எங்கள் தேசத்தை, எங்கள் இனத்தை, எங்கள் மொழியை நாங்கள் மாற்றிக்க முடியாது, மாற்றிக்க மாட்டோம். அவர்களுக்கு உரிமை கொடுப்பார்கள், மாற்றுக்கிறது இல்லை. அவங்க ஆட்சி ஆளுமை பண்ணுறது, எங்களை மறைக்கிறது, அவனுக்காக நான் பொது பேர் வைக்கிறேங்கிற ஒரு ஆள் பாருங்க. ஈவேரா பேசுகிறாரு சேலத்தில். இந்த பாருங்க, இந்த கூட்டத்தில் கண்ணப்பர் தெலுங்கர், நான் கன்னடர், அண்ணாதுரை தமிழர். நான் என்ன தமிழர்னு சொல்லிக்க ஒத்துக்குவேன், எல்லா கன்னடர்களும் ஒத்துக்குவாங்களா? நீ ஏன் ஒத்துக்கணும்னு கேட்குறேன். இருக்குங்க தொகுப்பில், ஆணையத்திய தொகுப்பில் மறு அச்சிலையெல்லாம் மாறினாலும் மாற்றிருப்பாங்க. ஏன் தெரியுங்களா, நம்ம தோழர் கொளத்தூர் மணி வந்து குடியரசு இதெல்லாம் வெளியிட்டார். ஒன்றாவது வீரமணி தடை கேட்டார் உயர்நீதிமன்றத்தில். ஏன் கொளத்தூர் மணி யதார்த்தமாக எல்லா சரக்கையும் போட்டு விட்டு வரல. ஈவேரா நேற்று ஒன்று போயிடுறது, இன்னைக்கு ஒன்று போயிடுறது, அதெல்லாம் அங்கே சான்றோட வந்துடும்ல. அதுதான் அச்சம் வீரமணிக்கு. ஆமா, இப்ப இவங்க அரசு நடக்குது, எல்லார் எழுத்துக்களையும் அரசு ஏற்றுக்கொண்டு பணம் கொடுத்து யார் வேணாலும் போட்டுக்கலான்னு அரசு உடைமை ஆக்கிடுறாங்க. ஈவேரா எழுத்தை மட்டும் ஏறி ஆக்கல. உங்க தந்தை, உங்க ஆசான், உங்க குரு, தமிழனுக்கு பல்லு விளக்கவும் கோவணம் கட்டவும் கற்றுக் கொடுத்தவரு, ஏன் அவர் எழுத்துக்களை அரசு உடைமை ஆக்கல? கேளுங்க அவங்கள. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. ஏன்னா நேற்று ஒன்று பேசியிருப்பார், இன்னைக்கு ஒன்று பேசுவார். இப்போ நாங்கள் அப்படிதான் இருந்திருக்கோம், நாங்கள் ஒத்துக்குவோம். ஆமா தப்புடா. நான் தொடக்கத்தில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் இல்லை, பாவான தெரிஞ்சத்தினால் உலகத்தமிழ் கழகத்தில் தான் இருந்தேன். படிக்கும்போது சின்ன பிள்ளையிலேருந்து திமுக 65 மொழி போராட்டத்தில் கலந்துக்கிட்டால ஒருத்தனா. 11வது படித்தேன், அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் விவரம் தெரிய தமிழ்நாடு தனிநாடாகணும், தமிழ் தேசியங்கணும், தென்மொழி படிக்க ஆரம்பித்ததுலேருந்து 68ஆம் ஆண்டு மாநாடு நடக்குது திருச்சியில், உலகத்தமிழ் கழகம் அமைக்கிற மாநாடு. அதில் நான் போய் மாணவர் சார்பில் பேசுகிறேன். எங்கள் திருக்காட்டுப்பள்ளியில் கிளை அமைச்சு எல்லாம் செயல்படுறோம். இப்படி எல்லாம் இருந்துட்டு அப்புறம் போய் ஒரு இந்திய தேசியம் பேசக்கூடிய சிபிஎம்மில் சேர்றது முறையில் இல்லை, தப்பு இல்லை. அப்போ நாங்கள் என்ன நினச்சி போனோம்னா, கற்றுக்கிறதுக்கு போகிறோம் புரட்சி பண்ணுறதுக்கு கம்யூனிஸ்ட், அது தப்பு. அதெல்லாம் 15 வருஷம் வேஸ்ட் பண்ணோம். நம்ம இளைஞர் அப்படிலாம் பண்ணாங்க, இளமையிலேயே தெரிஞ்சுங்க யதார்த்தமானது. அதனால் நாங்களாம் தப்பு பண்ணால் தப்புன்னு ஒத்துட்டு போவோம். ஏன் மறைக்கணும்? நம்ம என்ன பெரிய அவதாரமா? நம்ம மனுஷன். நம்ம நம்ம ஆசான் பேராசான் திருவள்ளுவர் உண்மையே பேசுகிறாங்கிறாரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. 2000 ஆண்டு சொல்லிட்டு போட்டார்ல. நானே சொன்னாலும் சரி, கடவுள் சொன்னான்னு சொன்னாலும் சரி, உன் அறிவை கொண்டு யோசனை பண்ணு. இப்போ என்ன சொல்லுவாங்க, இதை ஈரோட்டார் தான் சொன்னாருமாங்க. எங்க நமக்கு சொல்லிதானா இல்லைங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுனா சாதாரண வாக்கியமாங்க அது. எங்க ஆள் சொல்லியிருக்காளே, எங்க கதை இருக்குல்ல, நீ சிவபெருமான் தான் தப்பா சொன்னா உன்னை எதிர்ப்பேன், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. இந்த கதை எங்கள்கிட்ட தானே இருக்கு.
சிவபெருமான் தானடா. தப்பா சொன்னா எதிர்ப்பேன், ஒரு புலவன், தமிழ் புலவன். இந்த கதையெல்லாம் எங்கிட்ட தான் இருக்கு. ஈரோட்டுக்காரர் வந்து தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாராம். எல்லாத்தையும் கேள்விகள் நம்ம முட்டாளா இருக்கன்னுட்டு என்ன அர்த்தம் இதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்க நம்ம அலுவலை. அவர் இல்லைன்னா இவர் இல்லைன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்களாம் ஒன்றுமே இல்லை. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? உளவியல் போர் நடத்துகிறாங்க அவங்க, நம்ம ஆளுகளுக்கு தெரியலை. அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் வந்து நம்ம தெளிவாக எது சரி எது தப்புங்கிறதுக்குன்னா அடிப்படையாக தமிழர் என்பதில் கேள்வி கிடையாதுங்க. இது ஒரு இது கிடையாது. தம்பி மன்னர் மனம் கூட அவர் ஏதோ ஆவேசத்தில் பாருங்க, 50 வருஷம் வச்சு வடக்க ஆழ்ந்தா இன்னும் தப்பா எழுதுவான். ஒருத்தனும் அயலான் வந்து தப்பா எழுதிட்டு இருக்காங்க. அது தமிழ் இந்திக்காரன் வந்து அவனும் நம்மளுக்கு தப்பா எழுதி போயிடுவான் அப்படின்னு வருத்தத்தில் ஆதங்கத்தில் சொல்றாரு. அவனெல்லாம் வந்து ஆள முடியாது. வெளியாரை வெளியேற்றுவோம், அதான் அந்த உணர்வு பெறணும். எங்க பார்த்தாலும் இந்திக்காரன் அந்த அச்சத்தில் அபாயத்தில் தான் சொல்றாரு தம்பி, வேற ஒன்றும் இல்லை. வெளியாரை வெளியேற்றணும். அதற்குத்தான் பல போராட்டங்கள் இருக்கு. வஉசி நடத்திய போராட்டங்களில் ஒன்று சுதேசியம். வஉசி இன்னைக்கு என்ன சுதேசியம்? தமிழ் சுதேசியம். அதெல்லாம் இப்போ இவங்களாம் எழுதி கிடக்காங்க தம்பி, கதிர் நம்பி எல்லாம் இப்போ நம்ம செட்டெல்லாம் இருக்கு, எழுதி நிறையா இருக்காங்க. வெங்கையா முருகன் பல பேர் அதில் ஆய்வு நல்லா பண்ணுறாங்க. வஉசி அன்றைக்கும் தமிழினத்தினுடைய குரலாக தான் ஒலித்தார். என்ன இந்தியா பூரா இருந்தது, இந்தியா பூரா சேர்ந்து செயல்பட்டார், அவ்வளோதான். அவர் தமிழன், தமிழ் உணர்வோட தான் இருந்தார். இன்னைக்கு அந்த வஉசியை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும்? ஒரு பாரத மாதா பஜனை கோஷியோட சேர்த்து பண்ணக்கூடாது. இந்தியாவில் எவன்டா மாற்று பொருளாதாரத்தை உண்டாக்கி கப்பல் வாங்கி விட்டவன் தமிழனை தவிர? ஆந்திராவில் கடல் இல்லையா? கேரளாவில் கடல் இல்லையா? வங்காளத்தில் கடல் இல்லையா? விட வேண்டியதானே. வங்காளம் தான் எல்லாம் வாத்தியார் கிளம்பிங்க. வங்காளம் தமிழன் தான். அரசியலாகவும் அடிக்கணும், அவனை பொருளாதார ரீதியிலையும் அடிக்கணும். வேட்டையாட வந்த வெள்ளைக்காரன் அதில் கை வைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து கப்பல் விட்டார். சுதேசியம் பேசினார். வெள்ளைக்காரன் பொருளை வாங்காதீங்கன்னார். நாம் இன்னைக்கு டெல்லிக்காரனோ வடநாட்டுக்காரனோ பன்னாட்டுக்காரனோ வெளிநாட்டுக்காரனோ வேறு வழி இல்லைன்னா அந்த பொருள் வாங்கணும். இந்த உறுதியெல்லாம் எடுக்கணுங்க. வஉசியை பாராட்டினா பத்தாது, வேலுநாச்சியாரை பாராட்டினா பத்தாது. நாம் எப்படி நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கிறோம்? வெள்ளைக்காரனை விட அதிகமாக அயலார் கொள்ளைக்காரர்கள், டில்லிக்காரர்கள், வடநாட்டுக்காரன் வந்து சூறையாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை சூறையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து வெள்ளைக்காரன் செஞ்சதை விட அடிச்சுக்கிறாங்க. அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரன் மேட்டூர் அணை கட்டலையா? வெள்ளைக்காரன் முல்லை பெரியார் அணை கட்டிதல் இல்லையா? எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டிங்க, பட்டிக்காடுன்னா ரொம்ப பட்டிக்காடு. நாங்கள் இதில் பெருமையாக தான் இருக்கோம். ரோடு வசதியெல்லாம் கிடையாது. பிறகு தான் வந்துச்சு. நான் படிக்கும்போது ரோடு வசதி கிடையாது. செங்கிப்பட்டி நடந்து தான் போவோம். 5வது வரை எங்கள் பள்ளிக்கூடம் எங்கள் ஊரில் இருந்துச்சு. எங்கள் தாத்தா பட்டாமணியார் இருந்தவர். ஊரில் முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து பள்ளிக்கூடத்தை வெள்ளைக்காரன் காலத்தில் கொண்டு வந்துட்டாங்க. ஆச்சாம்பட்டியில் வெள்ளைக்காரன் அதுக்கு கல்லர் ரெக்ளமேஷன் வச்சுருந்தான். கல்லர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல குற்றங்கள்லாம் இருக்குப்பா, அவங்களாம் படிக்க வைக்கணும். அதுக்கு சீர்திருத்தம் பண்ணி பள்ளிக்கூடம் செங்கிப்பட்டியில் அப்படி தான். 8வது செங்கிப்பட்டியில், எங்கள் ஊரில் 5வது வரையில் பள்ளிக்கூடம் இல்லாமல் இருந்துச்சா? இவர்கள் வந்து தான் பள்ளிக்கூடம் வந்து தான், சுருக்கமாக முடிச்சிடுறேன், இவங்க வந்து தான் பள்ளிக்கூடம் வந்தது, அது வந்தது, இது வந்தது. அயலான் ஒன்றுமே செய்யாமல் ஆள முடியாது. அவனும் மருத்துவமனை கட்டினான், அவனும் பள்ளிக்கூடம் கட்டினான், ஆற்ற வெட்டினான். குதாருன்னே ஒரு ஆறு தஞ்சாவூரில் இருக்குது, கலையிலேருந்து புரியுது. வெள்ளைக்காரை விட்டு 1934 செயல்பாட்டுக்கு வந்தது குதாரு. எல்லாம் கொள்ளையடிச்சா எடுத்துக்கிடல. அப்படித்தான் 4 தான் நல்லது பண்ணிட்டு 10 அடித்து கொள்ளையடிச்சிட்டு போவானுங்க. அப்படி தான் இன்றைக்கி காங்கிரஸ்காரன் திமுககாரன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஒன்றே சொல்லி நான் முடிச்சிடுறேன். எப்படி மடித்து இந்த அரசியல் போதை ஊட்டுறாங்க, தேர்தல் அரசியல் போதை, எதையும் சிந்திக்க விட பண்ணிடுவான். இப்போ தேர்தல் நடந்து முடிஞ்சுங்களா? 2024 மக்களவை தேர்தல் முடிஞ்சுதா? மறுநாள்லேருந்து ஸ்டாலின் ஆரம்பிச்சாப்புல தேர்தல் வேலையை. எதுக்கு? 2026க்கு. அவர் சொல்கிறாரு, நாம் தேர்தல் வேலையை பார்க்க வேண்டும். இப்பொழுது வந்து இதுக்கு பிறகு விக்கிரவாண்டியில் வருது இடைத்தேர்தல், அந்த வேலையை நேற்று கோயம்புத்தூர் பேச்சுங்க, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது. அதை நாம் களம் காண வேண்டியதுக்கு
நீட்டை தடுக்கிறதுக்கு களம் காண வேண்டியதில்லை. இப்போ எம்எல்ஏ மந்திரியாவது களம் காணணுமா? களம் காண வேண்டும். உள்ளாட்சி களம் காண வேண்டும். 2026 களம் காண வேண்டும். வரிசையாக அடுக்கிறாருங்க. அப்போ இந்த நம்ம தமிழன் தமிழச்சியை வேறு எதுலேயும் சிந்திக்க விடுறதில்லை. இதிலே இருக்கிறது. கூட்டங்களுக்கு தான் பணம் ஒருத்தர் 500 ரூபா கொடுக்குறாங்க. கூட்டங்களுக்கு பெரும்பெரும் லட்சக்கணக்கான பேர் கூட்டுறாங்க. ஒரு ஓட்டுக்கு எதுவும் பணம் கொடுப்பாருங்க. இதை பற்றியே பேசிக்கிறது. ஒரு டாஸ்மாக் சாராயக்கடை மாதிரி திமுக அதிமுக அரசியல் எல்லாம் ஒரு அரசியல் சாராயக்கடை. போதை ஊற்றி வச்ச வேண்டியது. பல கடைகள் இருக்குது. எல்லாத்தையும் வரிசை சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் ஈடுபட்டு அதை பற்றி மட்டுமே பேசியிருக்கோம்ல. ஒரு மது போதை போட்டு விட்டுறாங்க. அதை பற்றியே பேசிட்டு போன நம்ம ஆள். வறுமை கஷ்டம் அதை பற்றிலாம் கூட நினைக்க மாட்டாங்க. இதையே கட்சியை பேசிக்கிட்டுருவான். அப்போ ஆரம்பித்து அவர் சொல்கிறார் பாருங்க, பார்லிமெண்ட்டில் 40க்கு 40 நம்ம வென்றோம். ஏன் தெரியுமா? கடந்த 5 ஆண்டுகளில் 9695 கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். யார்? திமுக எம்பிக்கள் 9695 கேள்விகள் எழுப்பியிருக்கிறார்கள். 1949 விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள். 59 தனியார் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். மத்திய மந்திரிகள் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஏன் பிரதமர் மோடி என்று ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுகவை எதிர்த்துத்தான் நாடாளுமன்றத்தில் அதிகமாக பேசியிருக்கிறார்கள். எனவே நாம் தான் மறுபடியும் ஜெயிக்கணும். இதில் ஒன்றாவது இதை சாதித்தோம். படிச்சு டீகளில் பேசிக்கிட்டு இருப்பான். எது தினத்தை படிச்சுட்டு ஸ்டாலின் நல்லா சொல்லியிருக்காருங்க. 9,000 கேள்வி. ஏடா தமிழச்சி ஏமாறாத. 9,000 கேள்வி கேட்டு எதனா சாதிச்ச? என்ன பதில் வாங்கின? நீட்டை தடுத்தியா? ஜிஎஸ்டி வரியை ரத்து பண்ணி பழையபடி வணிக வரி மாநில அரசுக்குன்னு கொண்டு வந்தியா? உன் ஆட்சியில் தானே போச்சு. உங்கள் கம்பெனி தானே. காங்கிரஸ் திமுக கம்பெனி கூட்டணியாக இருக்கும்போது தானே கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டி. நீட்டு தயார் பண்ணது யார் ஆட்சியில்? காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில். ஜிஎஸ்டி தயார் பண்ணது அந்த ஆட்சியில். செயல்படுத்தினது அவங்க பங்காளி பாஜக. கச்சத்தை யார் ஆட்சியில் போச்சு? இவங்க ஆட்சியில். இவ்வளவு இருக்கு. இவன் படிக்க வேணாம்னா பாருங்க. கழக உடன்பிறப்பு நேரம் பேசிட்டு இருப்பான். துல்லியமா சொல்றாருங்க தளபதி. பேர் சொன்னதான் தீட்டு வந்துருமே. பேர் சொன்னா ஒழுங்கு நடக்க என்ன கிளைச்சாளரை எடுத்துருவான். என்னடா நம்ம தலைவர் பேரை சொல்ற அப்படிம்பா. தளபதி அதாவது சின்னவர் இருக்காரு. இங்க பாருங்க, இந்தியாவில் எங்கேயாவது இவ்வளவு தலைவர் வழிபாடு உண்டா? திராவிடம் இல்லாத இடத்த நினைச்சு பாருங்க. மோடி சர்வாதிகாரிங்க. மோடி தான் சொல்றாங்க அந்த கட்சிக்காரன். ஜி சேர்த்துக்குவான், எல்லாரும் சேர்த்துக்குவான். ராகுல சொல்லும் போது கூட மோடி ராகுல் ஜின்னு தான் சொல்றாரு. அவங்க பழக்கம். தலைவர் பேரை தமிழ்நாட்டில் சொல்ல முடியுமா? ஜெயலலிதா பேரை சொல்ல முடியுமா? கருணாநிதி பேரை சொல்ல முடியுமா அவங்க கட்சியில்? சொல்லுங்க. எம்ஜிஆர் ஆகட்டும். இப்போ இவர் இந்த பையன் உதயநிதிக்கு என்ன சின்னவர் அவர் மகனுக்கு இளவரசர். இப்படி கொண்டு வந்தாங்க இல்லைங்க. சிரிக்கிறதுக்கு இல்லை. நம்மளை எவ்வளவு மானங்கட்டவர்களாக, உரிமை உணர்வற்றவர்களாக, வெறும் கருவிகளாக திமுக அதிமுக அரசியல் பயன்படுத்திட்டு இருக்கு. இந்தியாவிலே எங்கேயாவது இத்தனை நடிகர்கள் கட்சி தொடங்கிறானா? இப்ப நம்ம இனத்தை எண்ணி பாருங்க. நம்ம சொந்த இனம் ஏமாறான்னா அறிவு கட்டத்தனமா, விழிப்புணர்வு இல்லாம, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பண்பு கட்டத்தனமா ஏமாறான். நம்மால கோபமும் நமக்கு வேணும். அவனை திருத்தி கொண்டு வரணும். அவனை மட்டும் குற்றம் சாட்டினா பத்தாது. திமுக காரனை எவ்வளவு தரக்குறையா வச்சிருக்கான் தமிழ்நாட்டை. ஒரு கட்சி தலைவன் பேரை சொல்லக்கூடாதுங்க. இங்க தலைவி பேரை சொல்லக்கூடாது. எல்லாரும் அதான் பின்பற்றான். விஜயகாந்த் கட்சி உட்பட சொல்லக்கூடாது. தலைவர் பேரை சொல்லக்கூடாது. அந்த பண்பாட்டை கொண்டு வந்தானுங்க. எங்கேயாவது இந்தியாவில் உண்டாது மாதிரி, பக்கத்தில் கேரளாவில் உண்டாது மாதிரி, கர்நாடகத்தில் உண்டா? எங்களோட திராவிடத்தில் உண்டா? இந்த கேடுகட்ட திராவிட ஆட்சிகள் நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இந்த அரசியல் மேலோங்கிருக்கிறாங்க. நம்ம ஏன் ஒத்துக்கிறோம் அதை? நம்ம தானே பெரும்பான்மை. நம்ம தானே பெரும்பான்மை. இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். இதெல்லாம் மாற்றணும். உளவியல் மாற்ற வேண்டியிருக்கு. அதுபோல் நடிகர்கள் கட்சி தொடங்குற இந்த மாதிரி வரிசையாக எந்த நாட்டில் இருக்குது? தமிழ்நாட்டு, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்குது? அமிதாப் பச்சன் கொண்டு போய் ராஜீவ்காந்தி போட்டார். நண்பர் அவர் ஒன்றா படித்தவங்க. நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் ஆக்கினாங்க. கொடைச்சல் கொடுத்து அந்த ஆள் பதவி விலகிட்டு அரசு விட்டு ஒதுங்கிட்டான். ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. அமிதாப் பச்சன் அனைத்து இந்தியாவில் பெரிய ஹீரோவன் இன்னும் இருக்கார். விளம்பரத்துக்கு ஹீரோவாக இருப்பார்.
கேரளாவில் இங்கே எம்ஜிஆர் கேட்டதுக்கு அறிக்கையெல்லாம் விட்டார் இருந்தாலும் எல்லாரும் கிடைச்சிட்டாங்க. அங்கே திரைத்துறையில் உள்ள இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாமே கூடாது சொன்னாங்க, அப்படியே வாபஸ் ஆகிட்டான் கேரளாவில். இங்கே யாருங்க பேசா விஜய் வந்திருக்காரா, இன்னும் யார் வரப்போறாரு, எவன் வரப்போன்னு தெரியாது. மானங்கட்ட மண்ணா தமிழ் மண்ணா ஆக்கிட்டாங்க. விஷாலு அவங்க சினிமாக்காரெல்லாம் கட்சி தொடங்க வேண்டியது, அவனுக்கு ஒரு அரசியல் அந்தஸ்து கொடுக்க வேண்டியது, அவனோட கூட்டணி வைக்க வேண்டியது. தமிழ் இனத்தை எவ்வளவு கேடுகட்ட இனமா மாத்திட்டாங்க, மானங்கட்ட இனமா மாத்திருக்கான் அந்த அரசியல் கட்சிக்காரன். அது திமுக அதிமுக முதல் வாத்தியாரு. ஏன் நம்ம கெடுறான்? காரல் மார்க்ஸ் சொல்லுவாரு, வரலாற்றில் எப்படி விழிப்பா ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்காக கட்டு எழுதுவார். பிரான்சில் வர்க்க போராட்டங்கள் எது வருது, நான் சற்று கவனக்குறைவாக இருந்த பொழுது முரடன் ஒருவன் என்னை கற்பழித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய பெண்ணையோ, அயல்நாடு ஒன்று என்னை ஆக்கிரமித்து விட்டது என்று சொல்லக்கூடிய நாட்டையோ வரலாறு மன்னிக்காது. ஆவேசமா எழுதார் அவர். ஆண் பெண் சமத்துவம் பெறுவர் தான் கோபம். நான் சற்று கவனம், நீ போராடு, தோத்தன பரவாயில்ல, நான் சற்று கவனக்குறைவாக இருக்கும் பொழுது. அப்ப நீ போராடல. ஒரு உதாரணம் சொல்றாரு அவரு, இவன் பண்ணா அவன் பண்ணா, திமுக காரனை சொன்னா மட்டும் போதுமா? ஏன் நீ இடம் கொடுக்குற தமிழ் பிழைச்சி? நம்மளை சுத்தம் பண்ணுங்க, நம்ம மனசை தூய்மைப்படுத்துங்க, துணிச்சல் பண்ணுங்க. நீ எந்த பரம்பரைடான்னு கேளுங்க. வேலு நாச்சியார் சொல்றதுக்கு உனக்கு நம்ம தம்பி தான் இருக்காரு, சிவா புத்தகத்திலே இருக்காரு, பெண்ணியம் பற்றி வள்ளலார் என்ன பண்ணியிருக்காருன்ட்டு 40 பெண்பார் புலவர்கள் பேரை போட்டிருக்காரு, சங்ககால புலவர்கள். பக்தி இயக்கத்தை தொடங்கி வைத்தவர் சிவநேரியில காரைக்கால் அம்மையார் 5ஆம் நூற்றாண்டு, அப்பர் பெருமான் 6ஆம் நூற்றாண்டு. அப்பரே பேசுறாரு, சாத்திரம் பல பேசும் சழக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்தீர். 6ஆம் நூற்றாண்டுல கேட்டாங்க. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் திருநாவுக்கரசர். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இவன் புதுசாக கத்துறாங்களே சுயமரியாதையும் நமக்கு. நம்ம பேசல. சிங்கம் கர்ச்சிக்காத காட்டில் நரிகள் ஊழையிடும், அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனாலதான் பண்ணி நடந்துட்டு இருக்கான். ஏன் சிங்கங்கள் கர்ச்சிக்கல? அதை கர்ச்சிக்க வைக்கிறதா நம்ம வேலை. அதற்காகத்தான் இந்த படைப்புகள், இந்த சந்திப்புகள், நிறைய நமக்கு செய்திகள் பேச வேண்டி இருக்கிறது. ஒரு நல்ல ஏற்பாட்டை செய்த நம்முடைய தம்பிகளுக்கு, தோழர்களுக்கு நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏனென்றால் எல்லாம் சிந்தனையாளர்கள், கருத்து பரப்பலில் முக்கிய பாத்திரம் வகிக்கக்கூடியவர். நீங்கள் எல்லாம் படைப்பாளிகள், அதை அறியக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய சிந்தனையாளர்கள் என ஒரு நல்ல திரட்சியான கூட்டமாக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நாம் அடுத்து களத்தில் இறங்கி அவங்கவுங்க களத்தில் இந்த வேலைகளை பொதுவாக செய்யுங்க. அவங்கவுங்க விரும்புகிற தமிழ் தேசிய அமைப்பில் இருந்துக்கங்க, அது பிரச்சனை இல்லை. பொதுவான தன்மைகள் தமிழ் தேசியங்கிறது அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும். தமிழன விழிப்புணர்வு உண்டாக்குறதுக்கு, தமிழ் தேசத்துக்கு இறையாண்மை வேண்டும். டெல்லிக்கு காலனியாக இருக்கக்கூடாது, திராவிடத்தின் சந்தையாக இருக்கக்கூடாது. இதில் நம்ம கருத்து வரக்கூடாது. அப்படியாக எடுத்து அவரவர் விருப்பத்துக்கு கருத்துக்களை பேசுங்க. தமிழ் தேசத்துக்கு ஒரே ஒரு கட்சி தான், ஒரு அமைப்பு தான் இருக்குலாம் நம்ம போடக்கூடாது. பலது வரும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தகுதியுடையது வளரட்டும் என்ற முறையில் எல்லாரும் நம்ம செயல்படுவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த முயற்சி எடுத்த நம்முடைய தம்பிகளுக்கு, தோழர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தும் சொல்லி, மூத்த இளைஞருக்கும் அம்மாவுக்கும் மீண்டும் பாராட்டும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.